இன்றைய தினம் பார்த்தீங்க அப்டின்னா, முதல்வர் அவர்கள் வந்துட்டு சட்டசபையில வந்து உரையாற்றியிருக்கிறார். எங்களுடைய சாதனைகள வந்து நாங்களே மிஞ்சுற அளவுக்கு வந்து அடுத்து வரப்போற ஆட்சி 2.0வாக இருக்கும். அவ்வளவு சாதனைகள பண்ணியிருக்கிறோம். மீண்டும் நாங்க தான் ஆட்சிக்கு வரும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசியிருக்கிறார். இந்த பேச்ச எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு பக்கத்த பேசுங்க. இன்னொரு பக்கத்த பேசுறாரு. அவர் சாதனையே சொல்றாரு இல்லையா? அந்த வேதனைகளும் கூடிய ஊழல பத்தி பேசவே இல்லையே. இப்போ இது நாள் வரையிலும் 4,00,000 கோடி ரூபாய் உலக வங்கியில கடன் வாங்கியிருக்கு தமிழ்நாடு. இவங்க ஆட்சிக்கு வந்து ரூ. 4,00,000 மேல கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கிய அது அந்த பணம் வந்து மாநிலத்துடைய கட்டமைப்பு வளர்ச்சிக்காக தான் வாங்கியிருக்காங்க. அப்படி என்ன கட்டமைப்பு வளர்ச்சி இந்த 4 1/2 ஆண்டுகள்ல ஏற்படுத்தியிருக்காங்கன்றது தான் கேள்வி. நான் இத செஞ்சிருக்கோம், அத செஞ்சிருக்கோம், சொன்னது செஞ்சோம், சொல்லாததையும் செஞ்சோம் அப்படின்னு சில மக்கள் சட்டமன்றத்தில நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் தெரியலையா? இல்ல. நீங்க வந்து ரூ. 1000 குடுக்குறதோ, அல்லது 2000 ரூ. 3000 பொங்கலுக்கு குடுக்குறதோ, அது உங்களுடைய தேர்தல் ஸ்டண்டா தான் நான் பார்க்குறேன் நானு. அது மக்கள் நல பணியில வந்து அத சேர்க்க முடியாது. ஏற்கனவே இங்க தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, துப்புரவு தொழிலாளர் முதல் கொண்டு, செவிலியர்கள், நர்ஸுகள் முதற்கொண்டு எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, நீங்க குடுத்து வந்த வாக்குறுதிகள் நிறைவேத்தல. ஏன்னா, நீங்க ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி நாங்க வந்த உடனே நிரந்தர பணி குடுப்போம்னு சொன்னீங்க. நீங்க துப்புரவு பணியாளர்களுக்கு என்ன பண்ட்டீங்க? கார்ப்பரேட் கம்பெனி அதாவது மாநகராட்சியில கார்ப்பரேட் கிட்ட ஒப்படைச்சுட்டு, அவங்க தனியா இயங்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வேலை செஞ்சிருந்த துப்புரவு பணியாளர்கள், அவங்க மிகப்பெரிய ஒரு போராட்டம் எடுக்கும்போது, அந்த போராட்டத்தை கூட கண்டு கொள்ளாத இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தமிழக அரசு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது, எப்படி நான் வந்து இத செஞ்சேன், அத செஞ்சேன்னு சொல்றேன். சொல்லதான் செய்வாங்க அவங்க. எப்பவுமே ஒரு கட்சி நாங்க எதுவுமே செய்யல ஆட்சிக்கு வந்து அப்படின்னு சொல்லுவாங்களா? அவங்க வந்து நெறைய சொல்லதான் செய்வாங்க. ஆனா செஞ்சாங்களான்றது மக்கள்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா தான் தெரியும்.